அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம் சாமி, நம்ம ஏதாவது ஒன்று மனசுல நினைச்சிட்டு போறோம், டக்குன்னு மணி அடிக்குது, நம்ம அது கண்டிப்பா மனசு ஐயோ நமக்கு ஏதாவது அந்த காரியம் நடந்து போச்சு. நான் கூட நிறைய கோயிலுக்கு போனோம். அது மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும்னு ஒரு கோயிலுக்கு போனேன். அப்பதான் ஐயர் பூஜை பண்ற மணி அடிக்குது. நான் நினைச்சேன் இனி போனா 3 நாள் பில்டிங் தான் பிச்சை தான் எடுத்துக்கிறேன். இது மனுஷனுடைய கற்பனை. அவன் போற நேரத்துக்கு மணி அடிச்சுட்டாக்கா இவருக்கு அதிர்ஷ்டம் வந்துருமா? இவர் போறப்ப ஒரு சாவு எதிர வந்துச்சா இவர் செத்து போயிடுவாரா? இதெல்லாம் கற்பனை, நிஜம் கிடையாது. சாவு எதிர்க்க வந்தா பாத்துட்டு போனா சாவு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமா, கட்ட தூக்கின்னு வந்தா சாவு ஆகி போச்சுன்னு அர்த்தம். இது இவனா ஒரு பிரம்மையை உண்டாக்கி வச்சுக்குது. இதுல எதுவுமே நிஜம் கிடையாது. அது உங்கள மாதிரி சித்தர்கள் யாரும் போய் யாரையும் காப்பாற்ற முடியாதுமா. என்னையே நான் காப்பாற்ற முடியாது. நான் எங்க உன்னை காப்பாத்துறது சும்மா புழுவலாம். என்ன நினைங்க எல்லாம் நல்லது நான் சும்மா புளிக்கணும் ஒன்னாக்கலாம். நிஜம் கடவுளே நினைச்சா போயிக்க மாட்டேன். உன்னை நீ தான் காப்பாற்றணும், என்ன நான் தான் காப்பாத்திக்கணும். நான் இந்த அண்ட புழுவெல்லாம் புழுவது இல்லை. என்ன நினைச்சுக்கோ, நீ இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன், நான் உன்னை காப்பாத்திடுவேன். யாரு நான் பெத்த புள்ளியே நான் காப்பாற்ற முடியாது. உன்னை எப்படி காப்பாத்துவேன்? நானு கோயிலுக்கு போனா கடவுள் காப்பாத்திடுவாரு. ஏன்னா கடவுள் நீ வரையான்னு காத்து நிக்கிறாரு உன்னை காப்பாத்துறதுக்கு. உன் கற்பனைக்கு இல்லாம கடவுள் பொறுப்பு. ஆத்மானு என்னோட பேர் தேவன். நான் இங்கே தாம்பரத்துலேருந்து வந்திருக்கேன் ஐயா. இப்போது எனக்கு என்ன, நான் முதல் உபதேசம் வாங்கிட்டேன். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த உபதேசம் கொடுக்கும்போது மனசு இது கவனின்னு சொல்லித்தராரு பார்த்தீங்களா? அது சொல்லி தரத்துல கவனம் வராம இந்த அகஸ்தியர், திருமூலர், இந்த சித்தர்கள்லாம் இருக்காங்கல்ல, ஞானிகள், யோகிகள், சாதுக்கள், சித்தர்கள் இப்படிலாம் இருக்காங்க. இப்படியே வேற இதுலேயோ மனசு போய் படிக்கிறேன்னு தவிர அந்த இது வர மாட்டேங்குது. முதல் உபதேசத்துலயே ஏன் நினைவெல்லாம் அப்படியே அகஸ்தியர் மேலேயே இருந்துச்சு. எனக்கு நாம செய்யறத இந்த அளவுக்கு செய்யறதுக்குன்றதே நம்ம எவ்வளோ சிரமப்படுறோம். ஆனா அவங்கெல்லாம் எப்படி சாதாரணமா செஞ்சிருப்பாங்களே, எவ்வளோ அசாதாரணமான ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்க இல்லைங்களா? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். செய்யும் போது முதல்ல இப்பதான் அடி எடுத்து வச்சுக்கிறோம். முதல்ல இந்த ஆர்வத்தை முதல்ல விட்டுணும். நேரம் அகஸ்தியர்கிட்ட போயிடுச்சு ஞாபகம். நீங்கள் அகஸ்தியருக்கு பக்கத்துலேயே போய் உட்காந்துருந்தா கூட கரை சேர மாட்டோம். அகத்தியர் சொன்ன வழியில் நின்னால் மட்டும்தான், அவங்க கொடுத்த கலைகளில் போனால் மட்டும்தான் கரை சேர முடியும். ஆமாம், புரியுதுங்களா? இப்போ கரை சேரத்துக்கு வந்த இடத்துல முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை தூக்கி வச்சிடணும் ஓரமா. அந்த விஷயம் என்னன்னா, ஆர்வத்தை தூக்கி முதல்ல வச்சிருங்க. என்னங்க? ஆர்வம். அந்த ஆர்வம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுக்கும். இந்த மாதிரிலாம் ஆகும்னு முன்னாடியே ஒருத்தர் சொல்லிட்டாரு. சிவவாக்கியர் சொல்றாரு, வேணும் வேணும் என்று நீர் வீண் உடன்று தேடுவீர். வேணும் என்று தேடினாலும் உள்ளதல்லது இல்லையே. வேணுமென்று தேடுகின்ற வேட்கையை துறந்த பின் வேணுமென்ற அப்பொருள் விரைந்து கூடலாகுமே. எப்ப நீ வேணும் வேணும்னு ஓடினேங்கிற, நீ எவ்வளவு வேகமா ஓடுறியோ அவ்வளோ வேகமா அது உன்னை விட்டு விலகி நிற்கும்பா. அப்போ நீ எப்போதான் அதை பிடிப்ப அப்படின்னா, வேணும் வேணும் ஓடுற பாரு, அந்த ஓட்டத்தை ஃபஸ்ட்டு நிறுத்தி அந்த வேட்கையை முதல்ல ஸ்டாப் பண்ணு. அந்த ஓட்டத்தை நீ நிறுத்தினு சொன்னா அப்போதான்ப்பா வேணுன்ற ஒரு பொருள் உன் கைவசப்படும் அப்படின்றாரு. அப்போ பாடம் வாங்கின முதல்ல நாம் எதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், வேணும் வேணும் தேடுறோம் பாரு, அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு கொடுத்த கலையை முதல்ல பாடம் பண்ணி அதில் அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை ஏன் கொடுத்தாங்கன்னே தெரியும். இப்போ தான் மாவை அரைச்சி வச்சிருக்கிறோம், இன்னும் புளிக்கணும். புளிச்சதுக்கு அப்புறம் தான் அது உணவு சாப்பிட்ற பொருளாக மாறும். புரியுதா? அப்போ நாம முதல்ல ஆர்வத்தை தூக்கி வச்சுட்டு நடக்கிற வேலையை பார்ப்போம். கொடுத்த பாடத்தை சிறப்பா பண்ணுங்க. மனசை ஓட விட்டீங்கன்னா பாடத்துல கரை சேர முடியாது. புரியுதுங்களா? அந்த உண்மையை மனசுல நிக்க வச்சுங்க. சரி, இன்னொரு டவுட்டு என்னன்னா, இப்போ என்னோட பேர் தேவன். ஆனால் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லா மதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தேவதூதர்னு ஒருத்தர் இருப்பார். இப்போ ஏன் அந்த அகஸ்தியரை பற்றி நான் சொன்னேன்னா, எல்லாமே மனுஷனுக்கு வழிகாட்ட கடவுளால் அனுப்பப்பட்டதாக தான் சொல்லப்படுறது தான் இந்த கதைகள் எல்லாமே. கதையாக சொன்னாலும் சரி, ராமாயண மகாபாரத கதைகள்லேருந்து எடுத்தாலும் சரி, யாரோட வாழ்க்கையிலையுமே சரி. அப்போ இந்த தேவன்றது தான் பரம்பொருளா சாமி?
யார் இந்த தேவன், யார் இந்த தேவன், அந்த தேவன் தான் பரம்பொருளா, அந்த தேவன் சொல்லி தான் மதங்கள் தோன்றுச்சா, அந்த தேவன் சொல்லி தான் இந்த மகான்கள்லாம் நம்மளை ஒரு வழி பண்ணுறதில்ல நெறிப்படுத்துறதுக்கு வந்தாங்களா இப்படின்றது இந்த தேவன்றது. ஏன்னா தேவன்றது யாரு? யாரு? உங்க பேரு தேவன் சாமி. என் பேர் உண்மையான தேவன் யாரு? நான் என் பேருக்காக கேட்கல, உண்மையிலேயே மனசுல ஓடின டவுட் இதுதான். அதுதான் சொல்றேன். தேவன் யாருன்னா உங்களை யாரு உங்களை காப்பாத்துறாங்களோ அவங்க தான் தேவன். உங்களை யார் காப்பாத்துறது? நானே தான். நீங்களே காப்பாத்தீங்க? எனக்கு நானே தான் காப்பாத்துறேன். ஆமா, நீங்களே காப்பாத்தீங்களா? நம்முடைய மூச்சு காத்து இருக்குல்ல, அதுதான் உங்களை அதுதான் காப்பாத்துறது. அந்த தேவனை பிடிக்காம ஊர்ல இருக்கிற தேவனெல்லாம் பிடிச்சோம்னா யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. நம்மளுடைய மூச்சு தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள். அந்த கடவுளை பார்க்கறத, அந்த கடவுளை அனுபவிக்கிறதுக்கு தான் இப்ப முதல் பாடம் கொடுத்துருக்கோம். இந்த பாடத்தினால அந்த உணர்வு உங்களுக்கு வரும்போது தான் இந்த பதட்டம்லாம் குறைஞ்சி, இந்த தடுமாற்றம்லாம் குறைஞ்சி உங்களுக்குள்ள ஒடுங்கி நிற்பீங்க. அன்னைக்கு கேள்விகள்லாம் போய் அமைதி ஆயிடுவீங்க. அதனால பயணத்தை தொடருங்க, அந்த இன்பத்தை அனுபவிங்க. சரிங்களா? இன்பம் ஒண்ணே இன்னொரு டவுட் இருந்தது என்னன்னா, இப்போ சிற்றின்பம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சிற்றின்பம் குழந்தை பிறகுது, இதெல்லாம் சிற்றின்பங்கள். கணவன் மனைவிக்குள்ள போகம் பண்றாங்க, அது சிற்றின்பங்கள். இப்ப பேரின்பம்னு ஒண்ணு இருக்கு, உடலுக்குள்ளேயே ஒரு இது இருக்கு. ஐயா அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்ப இது என்ன, அந்த போகம் பண்றது இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி தருவாங்களா? இப்ப பேரின்பத்துக்கான போகத்தை கேட்கறேன். கல்யாணம் ஆயிடுச்சு இருக்கு. சிற்றின்பம் என்ன சாமி? சிற்றின்பம்னாக்கா அதான் கணவன் மனைவி சேர்றது. சிற்றின்பம்னா என்ன எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா சொல்ல முடியாதுல்ல. அதே தான் பேரின்பம். இதை அனுபவிக்கும் போது தான் சொல்ல முடியுமே தவிர வார்த்தைகள்ல தேடக்கூடாது. தேன் இருக்குது, தேன் இருக்குது, அது கருப்பா சவப்பா? என்னங்க தேன்? தேன் சாப்பிட்டோம். இப்ப அந்த சுவை கருப்பா சவப்பான்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அந்த சுவைன்றது வேற, அதை சுவைச்சங்களால மட்டும்தான் உணர முடியும். இன்பம்ன்றது தனக்கு தானே உணர்றது, அடுத்தவங்கள வாயால சொல்ல முடியாது. சந்தோஷத்துல 4 பேருக்கு சொல்லிக்கலாம், இன்பத்தை யாருக்கும் ஷேர் பண்ணவே முடியாது. இன்பத்தை உணர்ந்தவங்களால வார்த்தைகளால வெளிப்படுத்த முடியாதது எதுவோ அதுதான் இன்பம். அதோட மினியேச்சர் வடிவம் தான் சிற்றின்பம். அப்ப நான் சதா அனுபவிக்கக்கூடிய சிற்றின்பத்தையே வார்த்தையால சொல்ல முடியாதுன்னா அனுபவிக்காத பேரின்பத்தை எப்படி வார்த்தையால சொல்ல முடியும்? அது உணர்வு. அதுதான் சொன்ன முதல் பாட்டிலே உங்களுக்கு சொல்லியாச்சு. ஆர்வத்தை தூக்கி போட்டால் இந்த சிற்றின்பம் ஒரு நாள் பேரின்பத்தை காட்டும். இல்லைன்னா இந்த ஆர்வம் இதுவே பெரிய பாறாங்கெல்லாம் நம்ம முன்னாடி நிற்கும், நம்மளால தாண்டி போக முடியாது. புரியுதா? முதல்ல அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு கொடுத்த பாடத்தை நல்லா பண்ணுங்க. அதுல உணர்வு வரும்போது உங்களுக்கே எல்லா விஷயம் புரியும். அன்னைக்கு சொன்னாதான் புரியுமே தவிர வாங்கி வந்தோம் அன்னைக்கு எல்லாமே என் பாக்கெட்ல வரணும்னா முடியாது. வேலைக்கு சேர்ந்தா கூட 30 நாள் ஓச்சதுக்கு அப்புறம் தான் சம்பளம் வரும். ஏப்பா வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன், பர்மனெண்ட் ஆகிட்டேன், இப்போ சம்பளத்தை கொடுத்தா கொடுப்பானா? கொடுக்க மாட்டானே. உலக வாழ்க்கையிலே அந்த லட்சத்தில் இருக்குதுன்னா இந்த யோக பாதையில் எவ்வளோ கஷ்டப்படணும். பயணம் தொடரட்டும், பாதை புரியும், அப்புறம் சொன்னா அது தெரியும். புரியுதா? அதுக்குள்ள கேள்விகளை குறைச்சிட்டு பிராக்டிக்கலா அனுபவிக்கணும். இல்ல சொல்றேன், இப்ப உலக வாழ்க்கையில சில துன்பங்கள் நம்ம கஷ்டப்படுறோம், அதெல்லாம் வந்து இப்ப செய்ய நிவர்த்தி ஆயிடுமா? இப்ப உலக வாழ்க்கையில ஐயா சொல்லுவாரு, உடம்பு சரியில்லை சாமி, டேய் நான் என்ன இங்கே ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சுக்கிறேன், உடம்பு சரியில்லைன்னா போய் ஹாஸ்பிட்டலில் பாரு அப்படின்னுவாரு. அப்போ நமக்கு தேவை என்னவோ அங்கே போகணும். ஆனால் அப்போ இங்கே வந்தால் சரியாகுமாண்ணா? இங்கே வந்தால் சரியாகும். எப்போ சரியாகும்னா இங்கே வந்தால் உடம்பு சரியாகும்னு வரக்கூடாது. நான் அந்த எண்ணத்துலேயே வரல. குருநாதர் இங்கே இருக்கிறாருன்னு நம்பிக்கையோடு வந்தால் அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாள் காப்பாற்றும். புரியுதுங்களா? அந்த நம்பிக்கை தான் வேணுமே தவிர உடம்பு சரியில்லாதெல்லாம் இங்கே வாங்க, நம்ம வந்து வேற மாதிரி சபை இல்லை அப்படி கிடையாது அப்படின்னோடனே எல்லாம் சரியா போறதுக்கான சபை இது இல்லை, அதுக்கெல்லாம் வேற சபை இருக்குது. இல்ல நான் அப்படி சொல்றேன். இதெல்லாம் வந்து அதாவது உடலுக்குள்ளேயே எல்லாத்தையும் ஒன்றா உணர்வீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதான் சொன்னேன். இப்போதான் பிறந்திருக்கிறோம், இன்னும் வளரணும். புரியுதுங்களா? அதனால அதை போட்டோம், போனதுக்கப்புறம் கேள்விகள் வந்து அது நல்லா இருக்கும். அப்போ சொல்லும்போது தான் அது புரியும். அப்போ அதுக்கப்புறம் நமக்கு கேள்விகளே வராது இல்லை. ஏன்னா இதை செய்ய நமக்கே ஞானம் பிறகுது, கேள்விகள் வர்றதே ஸ்டாப் ஆகிடும்.
சரியா? நீ கேட்க கேட்க நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நான் மடையன் ஆயிடுவேன் அப்படின்றத அவரே சொல்றாரு. அதேதான் ஐயா அதெல்லாம் நான் முதல் உபதேசத்திலேயே வந்து இறைவனை பிடிக்கிறதுக்கான உபதேசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இங்க இறைவனை பிடிக்கிறதுக்கு உபதேசம் இல்லை, அவர்னா கூண்டில் எகிறார், அவரை வச்சு பிடிக்கிறதுக்கா? இறைவனை பிடிக்கிறதுக்கெல்லாம் இங்க பாடம் இல்லை சாமி, அதெல்லாம் ஏமாத்த வேலை இல்ல. அந்த மூச்சு காணது முதல்ல பிடிச்சிடும். முதல்ல நாம யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பாடம். நாம யாருன்னு தெரிகிற நாள் ரொம்ப நாள் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கும் போது இறைவன் யாருன்னு அப்பதான் தெரியும். உருவமா இருக்கிற, பேசுற, மூச்சு விடுற, வாதாடக்கூடிய இதுவே நான் யாருன்னு தெரியலன்னா பேசாத பொருள், அறிவுக்கு அப்பாற்பட்ட பொருளை நான் எப்படி உணர முடியும்? அதனால அதுதான் சொன்னேன், முதல்ல இருந்து ஆரம்பத்தில் அதான் சொல்லுங்கிறேன். முதல்ல இந்த கேள்வி எல்லாம் ஓரம் வச்சுட்டு பாடத்தை பண்ணு சாமி. சரி, கவனம் பண்ணா சரியா போயிடும்.